தேவ பிள்ளையை நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிள்ளையை நல்ல கவனமா கேளுங்க. ஏன் அந்த ஒரு ஆடாக நீங்க இருக்க கூடாது? ஏன் அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் நீங்க இருக்க கூடாது? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்ம எப்படி திரும்ப தேடி வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, காணாமற் போன ஆடுகளை போல இயேசப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறார். காணாமல் போன ஒரு ஆட்டை போல தேவ பிள்ளைய உங்களையும் என்னையும் ஆமென் அவர் ஏக்கமுள்ளவராய் பாரமுள்ளவராய் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிற அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடையும். கை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளையை நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிள்ளையை நல்ல கவனமா கேளுங்க. ஏன் அந்த ஒரு ஆடாக நீங்க இருக்க கூடாது? ஏன் அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் நீங்க இருக்க கூடாது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அல்லவா தேடி வந்திரப்பா, என் மூலமாய் பரலோகம் சந்தோஷப்படட்டும். தேவ பிள்ளையே, ஆமென். மனம் திரும்ப அவசியம் இல்லாத மற்ற ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு கவலை இல்லை. தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஆண்டவர் ஏக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் அந்த ஒருவனாய் நீ இருக்க கூடாது? ஏன் அந்த ஒரு ஆடா நீ இருக்க கூடாது? ஏன் உன் மூலமாய் பரலோகம் சந்தோஷப்படக்கூடாது? கைகளை உயர்த்துங்க எல்லாரும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை தேடி வந்தீரையா, என்னை தேடி வந்தீரே, என் மூலமா பரலோகம் சந்தோஷப்படட்டும். கேளுங்க. ஏன் அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி ஏன் நீங்களா இருக்க கூடாது? தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே ஆண்டவரே மனம் திரும்புகிற பாவியா நான் இருக்கிறப்பா, ஆண்டவரே என்னை ரட்சியுங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்ல கைகளை 2 கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே என்னை ரட்சியுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே எங்க யாக்கோபுரத்தில் அநேக காணாமல் போன ஆட்டை நீங்க தேடி கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் அநேக காணாமல் போன ஆட்டை நீங்க தேடி கொண்டிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அந்த ஆடை நான் இருக்க கூடாது? ஏன் ஆண்டவரே ஓ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமா பரலோகம் சந்தோஷப்படுமே. கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் அது நானா இருக்க கூடாது? என் மூலமா பரலோகம் சந்தோஷப்படட்டும். கேளுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா, என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், என்னை விடுதலையாக்கு.